கன்னி ராசி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் சிந்தனையே இருக்கக்கூடிய ராசின்னா அது கன்னி ராசி தான். எப்போ பார்த்தாலும் எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஒரு தொழில் சிந்தனை, ஒரு கால்குலேஷன். எப்போதும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம், ஒரு அக்ரிமெண்ட்டை கையில் எடுத்துட்டு தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி உள்ள கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடையாக இருந்திருக்கும். இவங்க எடுத்த அந்த பழைய விஷயங்கள், இந்த விஷயம் அதெல்லாம் ஒரு தடை. அதனால சூழ்நிலைகளால விரயமாயிருக்கும் நிறைய. ஏதோ ஒரு சர்க்கியூட்டம் சரியில்லாதனால விரயமாகி கடன்காரனா இருந்திருப்பாங்க. மேலும் என்னன்னாக்கா அந்த எதிர்பார்த்த அந்த லாபம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு தெரியும். காணல் நீர் மாதிரி இருந்திருக்கும். வந்துடும், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும் சொல்லி டெய்லியும் ஏற்பட்டு அதனால நிறைய கடன் வாங்கி மன உளைச்சல்ல இருந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பாவத்துக்கு வரார். அப்ப 7ஆம் பாவத்துல இருந்து அங்கிருந்து உங்களை பார்க்கறதுனால மிகுந்த நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பலன்கள் வந்திருக்கு. போன முறை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைக்குரியதா இருந்ததோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான காலமா மாறப்போகுது. என்னன்னா நீங்க இவ்வளவு நாள் எடுத்த அந்த முயற்சிகள் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய அந்த தடையை தாண்டின வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி உங்களோட இளைய சகோதரருக்கு ஏதாவது வீடு வாங்கணும் இல்ல வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கடனா இருப்பீங்க, கடன் கேட்டிருப்பாங்க. அந்த கடனாலேயே பிரச்சனையா இருக்கும். இப்ப அந்த பிரச்சனையை நீங்கி இளைய சகோதரோட ஒரு நல்ல உறவு என்பது ஏற்பட்டிருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஏற்பட்ட அந்த சிறு சிறு சண்டை என்னன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இல்லை கடன் கொடுத்தோ இல்லை அதனால வேற சில விஷயம், இந்த பார்க்கிங் பிரச்சனைனால சில சண்டைகள் எல்லாமே போன காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரங்க வந்திருக்கும். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே சூழ்நிலை எல்லாமே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையா இப்போ மாறப்போகுது. ஸோ அதனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு நற்பலன்களை கொடுக்கணும்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா குறிப்பா என்னன்னா இந்த உங்களுக்கு இந்த வாயில ஏற்பட்ட அந்த தொந்தரவு, வாயில வந்து சில பேருக்கு இல்லை பல்லு மாத்துறது, பல்லு அறுவை சிகிச்சை செய்யறது, இல்லை பல்ல மாற்றலாமா, இல்லை பல்லில் ஏற்பட்ட விஷயம், இந்த சொல்லுவாங்க பல் ஈரில் ஏற்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலுமாக குணமாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கு. அம்மா வழியில சொத்துல இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த சொத்து விற்றோ இல்லை அதன் மூலியமா தன பாக்கியம் பெற போறீங்க. ஸோ அம்மா வகையில ஏற்பட்ட அந்த சொத்து வழியாக உங்களுக்கு ஒரு பொருளாதார வரவு என்பது இருக்கு. தந்தை வழியில ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமும் இருக்கு. போன முறை பார்த்தீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்க செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கே போயிருக்க முடியாது, அவ்வளோ ஒரு தடைகள். இஷ்ட தெய்வம் அந்த முயற்சி, அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒன்று பண்றேன்னு சொல்லியிருப்பீங்க, ஆனா உங்களால அதை செய்ய முடியாம ஒரு தடைகளே இருந்திருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு அழுத்தமா இருக்கு. கட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க செய்து முடிக்க போறீங்க. குறிப்பா அந்த வேலை செய்யக்கூடிய கன்னிராசி நேயர்கள், கன்னிராசிக்காரங்களை பார்த்தா வேலையில ஒரு அழுத்தம் இருக்கும். ஆனா எதிர்பார்த்த அந்த ப்ரொமோஷன், ஏன்னா பழைய கொடுக்குற இன்னைக்கு வந்துடும் 6 மாசத்துல கொடுத்துறேன் இப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரொமோஷன் வந்து தள்ளி தள்ளி போயிருந்திருக்கும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கன்னிராசிக்காரங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் என்பது இருக்கு, இன்கிரிமெண்ட் என்பது உறுதியா இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஆனா என்னன்னாக்கா நீங்க இந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அந்த மாதிரி போகும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதுல சில பிரச்சனைகளும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் வந்து ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். ஏன்னா குலதெய்வம் சார்ந்த விஷயத்துல போன முறை உங்களை குலதெய்வம் தான் காப்பாத்தி ஏதோ ஒரு கடன்ல இருந்தோ நோயிலிருந்தோ உங்களை காப்பாற்றி வந்திருக்கும். இந்த வாட்டி குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் மேலும் உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்குற மாதிரி இருக்கு. காதல் திருமணம் செய்யக்கூடிய அந்த கன்னிராசிக்கிற காதல் திருமணம் இந்த காலத்தில் பிரச்சனைக்குரிய ஒரு காதல் திருமணமா இருக்கு. இந்த கால கன்னிராசிகர் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் என்பது மனம் விரும்பிய திருமணமா இருக்கும். ஆனாலும் லேட் ஆனாலும் கண்டிப்பா நடக்கும். 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல தள்ளி போயிருக்கும், இல்ல தடை வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர், திருமணம் என்பது கன்னிராசிக்காரங்களுக்கு உறுதியா இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை பேரு என்பது கொஞ்சம் மருத்துவத்தின் வழியாக ஒரு குழந்தை பேரு என்பது இருக்கு. ஏன்னா குழந்தைக்கு வந்து டாக்டரை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணும் போது உங்களுடைய குழந்தை பாக்கியம் என்பது இந்த சனி பெயர்ச்சியில கண்டிப்பா இருக்கு. ஆனா வாழ்க்கை துணை, இப்ப வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் அவங்க ஒரு பயணம் என்பது இருக்கும். வெளியூர் பயணத்துலதான் கொஞ்சம் இருப்பாங்க. அடிக்கடி வந்து தொழில் ரீதியாவோ இல்லை ஏதோ உறவுகளை சந்திக்கோ ஒரு பயணம் என்பது அவங்களுக்கு இருக்கு.
அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு சிறு கடன்கள் ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் என்னன்னாக்கா அவங்க பயணம் பண்ணும்போது ஒரு கடன் வாங்கி நீங்கள் அந்த கொடுத்து அனுப்பிச்சிங்கனாவே அந்த பயணம் வந்து சிறப்பாக இருக்கும், லாபத்தையும் பெற்று தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இந்த மாதிரி இருக்குது. வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு சோம்பலும் ஒரு அசதியோடு தான் இருப்பாங்க. நீங்கள் வேகமாக நடக்கிறதுக்காக அவங்கெல்லாம் வேகமாக நடக்க மாட்டாங்க. ஸோ அப்போது இதை உணர்ந்து, ஏன்னா சனி 7ல் இருக்கும் போது வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் மந்தமாக, நீங்கள் 6 மணிக்கு ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா அவங்க 8 மணிக்கு தான் கிளம்புவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல தேவையற்ற அவசரத்தை கொண்டீங்கன்னா கணவன் மனைவி உறவு வந்து பாதிக்கப்படலாம். ஸோ அதை பரிகாரம் என்னன்னாக்கா ஏற்றுக்கொள்வது தான் பரிகாரம். நம்ம இங்கே சொல்றது இதுக்காக இந்த கோயிலுக்கு போங்க கணவன் மனைவி சரியாயிடுவாங்கன்னு சூழல் வந்து அவங்களை சோம்பேறித்தனமாக்கும். இதை நீங்க ஏற்று தான் ஆகணும். ஸோ இதை ஏற்று அதற்காக நீங்க சில எக்ஸசைஸை செய்து இல்லை அதுக்கான ஒரு உடற்பயிற்சிகளை செய்து அவங்கள ஆக்டிவேட் பண்ணிக்கலாமே, இல்லை ஆக்டிவேட்டா இருக்க வச்சுக்கலாமே தவிர இதை உணர்ந்து கொள்வது தான் பரிகாரம். பரிகாரம் என்பது இணையான செயல், மாற்றத்துக்குரிய விஷயம். ஸோ அப்போ அந்த மாற்றம் என்பது சோம்பல்னா நீங்கள் என்ன சுறுசுறுப்பு தான் அதுக்கான பரிகாரம். ஸோ அவங்கள சுறுசுறுப்பாக வச்சுக்கொள்வதற்கான உடற்பயிற்சிகள், யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை செய்து கொள்ளலாம். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துலேருந்து ஒரு சிறு அழுத்தம் வந்து உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்களை ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்து போட்டு இந்த வேலை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து தொல்லை. இதுதான் சனி பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம சொல்றது. ஸோ அதை 2 பேரும் மனம் விட்டு பேசி புரிந்து கொண்டீங்கன்னா ஓகே. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள். பழைய வாகனத்தை நீங்கள் இந்த காலத்தில் விற்றீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும். இதுக்கு முன்னாடி நிறைய நீங்கள் விற்க முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் ரேட்டு கம்மியாக போயிருக்கோன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பழைய வாகனத்தை நீங்கள் மாற்றி புதிய வாகனத்தை வாங்க வாய்ப்பு இருக்குது. பழைய வாகனத்தை விற்றீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு இந்த காலகட்டத்தில் போகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தந்தையே அப்பாவையே நீங்கள் கும்பிட்டாவே உங்களுக்கு வந்து உங்களுடைய லாபமும் அதிகரிக்குமானா கண்டிப்பாக ஒரு லாபம், மன மகிழ்ச்சி என்பது இருக்குது. ஸோ இந்த சனி பயிற்சிக்கு உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு உடற்பயிற்சி தான் உங்களுக்கு ஏற்ற ஒரு பரிகாரமாக இருக்கும். மேலும் என்னன்னாக்கா, மேலும் இவங்க ஹால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டுத்தன்மை இருக்கும். பழைய விஷயங்கள் ஹாலில் நிறைய குவிஞ்சிருக்கும். என்றைக்கோ நடந்த கல்யாணம், 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கல்யாண நோட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஹாலை வந்து கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கும் போது உங்களுடைய கடன் என்பது குறையும். இதுதான் நம்ம கன்னிராசிக்காரன் சொல்லுது. உங்கள் வீட்டிலுடைய ஹாலை தூய்மையாக பழைய விஷயங்கள்லாம் எடுத்துட்டு நல்ல வெளிச்சமாக பிரகாசமாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கடன் என்பது குறையும். மேலும் உங்களுடைய பெட்ரூம் இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த சனி பயிற்சி ஆகும்போது உங்களுடைய பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பழைய துணி போட்டு வைக்கிறது, பெட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும். இப்போ வேணால் செக் பண்ணி போய் பாருங்கள். பெட்ரூமை கொஞ்சம் வெளிச்சமாகவும் தூய்மையாக வச்சுங்கன்னா இந்த பெட்ரூம்லேயும் குப்பைகள் அதிகமாக ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சோம்பேறித்தனம் வர்றதுனால க்ளீன் பண்ணுறது, நீங்கள் க்ளீன் பண்ணலனாலும் யாராவது வேலைக்காரங்களை வச்சாது க்ளீன் பண்ணி வைத்தால் கணவன் மனைவி உறவு என்பது நல்லா இருக்கும். அப்படி இல்லை என்றால் எங்கே குப்பை அதிகமாக சேருதோ அங்கே ராகுகேதுவோட தன்மைகள் அதிகமாகிடும். அப்போது கணவன் மனைவி பிரச்சனை என்பது, ராகுகேது தோஷம் வந்தது என்பது கணவன் மனைவி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்னிராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய பெட்ரூம் பழையன கழியதலும் புதியன புகுதல்ன்ற மாதிரி பழைய தேவையில்லாத விஷயங்கள் இருந்தால் அதை உடனடியாக யாருக்காவது கொடுங்க, இல்லை தேவையற்ற விஷயங்களை தூக்கி போடுங்க. போட்டிங்கனாவே உங்களுடைய கணவன் மனைவி உறவு என்பது பலப்படும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியான வெற்றியான சனி பயிற்சியாக ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்கள் சேனலுக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள், ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற தம்ஸ்அப் எங்களோட அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை பகிர்வதற்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நீங்கள் கன்னிராசியாக இருந்தீங்கன்னாலும் உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் உறவினர் யாராவது கன்னிராசியாக இருந்தாலும் இந்த தகவலை அவங்களுக்கு பகிருங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.